இதுதான் புதுசாக ஃபேஸ் லிஃப்டான மஹேந்திரா பொலேரோ நியோ N10 வேரியன்ட். ஸோ இந்த பொலேரோ நியோக்கு பார்த்தோம்னா ரீசெண்டாக ஒரு ஃபேஸ் லிஃப்ட் மஹேந்திரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தோம்னா இப்போ N6, N8, N10, N10 ஆப்ஷனல் அண்ட் N11 அப்படிங்கிற 5 வேரியண்ட்டில் இந்த பொலேரோ நியோ வருது. அண்ட் இந்த பர்டிகுலர் N10 வேரியண்ட்டோட எக்ஷோரூம் ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 9.7 lakhs பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ எல்லாமே யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க SKS மஹேந்திராவுக்கு ஒரு பெரிய ஷார்ட் கொடுத்துக்கலாம். நீங்களும் மஹேந்திராவில் இதை கார்ஸ் புக் பண்ணோம் ஒரு டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மஹேந்திரா ரீசெண்டாக பார்த்தோம்னா தாருக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பொலேரோ நியோ அண்ட் ஆல்சோ பொலேரோக்குமே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜின் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அதான் இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது பார்த்தோம்னா ஒரு 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் Yamaha டீசல் இன்ஜின் தான் அந்த காரில் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 bhp and 260 Nm of torque அப்படிங்கிறது இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. நல்ல ஒரு டார்க் ஹெவி மெஷின் தான் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 3 சிலிண்டர் மாதிரி அது ஃபீல் ஆகாது அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா ரிஃபைண்டாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த கிரில் டிசைன் வந்துட்டு இப்போ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ ஸ்லீக்காக ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதில் அங்கங்கே க்ரோம் இன்சர்ட்ஸுமே வந்துடுது. சென்ட்ரலாக மஹேந்திரா லோகோ கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. LED DRலுமே இப்போ வந்து இந்த வேரியண்ட்டில் வந்துருது. அதாவது N10 வேரியண்ட்டில் வந்துடும். இந்த இடத்துல ஹாலஜனில் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் பெண்டிங் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது கார்னரிங் லைட்ஸ் தான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அதுவுமே இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்புமே இந்த வேரியண்ட்டில் வந்துருது. இந்த கிரில் போர்ஷனுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கேயுமே அந்த க்ரோம் இன்சர்ட்ஸ் எல்லாமே வந்துடுது. கீழே இந்த இடத்துல ஒரு ஸ்கிட் பிளேட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு பிளாக் கலர் கிளாடிங் மாதிரி வருது. ஸோ சப்போஸ் நம்ம இந்தியன் ரோட்ஸில் மோஸ்ட்லி வில்லேஜ் ரோடு அந்த மாதிரி ஆஃப் ரோட்லாம் எடுத்துகிட்டு போனீங்க, ரொம்ப ஆஃப் ரோட் கிடையாது, ஒரு மாதிரி கரடுமுரடான ரோடெலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அடியில் வந்துட்டு அது ஹிட் ஆனாலும் எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த பிளாக் கலர் கிளாடிங் வந்து அது தாங்கிக்கும். அதுக்காக தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது தவிர மேஜராக எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஸோ முன்னாடியே பார்க்குறதுக்கு இப்போ கொஞ்சம் போல்டாக இருக்குது. இந்த க்ரோம் ஆட் பண்ணது கொஞ்சம் ப்ரீமியமாக இந்த காரை காமிக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ சைட் ஆங்கிலேருந்து பார்க்குறப்போ இந்த கார் வந்து sub 4 மீட்டரில் தான் இருக்கும். அண்ட் டயர் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் வந்துட்டு அதாவது டயர் சைஸ் வந்துட்டு 215/75R15 இன்ச்சில் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இந்த N10 அண்ட் N10 ஆப்ஷனல் வேரியண்ட்டில் ஒரு சில்வர் அலாய் வீல் தான் கொடுக்குறாங்க. அண்ட் ஃபுட் ஸ்டெப்புமே இந்த காரில் வந்துடுது. ஸோ கார் வந்து கொஞ்சம் ஹைட்டான கார் அப்படிங்கிறனால ஃபுட் ஸ்டெப்பும் கொடுத்துருக்காங்க. 2680 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த காரில் வந்துடும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு கிளாரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஃப்ரண்ட்லேருந்து ரியர் வரைக்கும் அப்படியே கனெக்ட் பண்ணுது. டோர் ஹேண்டிலோடையும் கனெக்ட் ஆகி போகுது. இண்டிகேட்டர்ஸ் ஃபெண்டரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டியூல் டோனில் ஓஆர்எம்ஸ் வந்துருது. மேலே வந்து ஒயிட் கலர், கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா 7 சீட்டர் வெர்ஷன். பொலேரோ நியோ வந்து 7 சீட்டர் வெர்ஷனில் கொடுக்குறாங்க. ஒரு 9 கலர் ஆப்ஷன்ஸில் இந்த பொலேரோ நியோ இப்போ உங்களுக்கு கிடைக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஆண்டனா தான் வருது. ஷார்ஃபின் ஆண்டனா கிடையாது. அண்ட் ரியர் ஆங்கிள் இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ரியரில் இந்த டெயில் போர்ஷனுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா டெய்லியே வந்துட்டு மவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வேரியண்ட்டுக்கு வாஷ் வைப்பர், டிஃபாகர் எல்லாமே வந்துடும். ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்பாய்லருமே இந்த வேரியண்ட்டுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பொலேரோ அப்படிங்கிற ஒரு பேஜிங்கோட இந்த கவர் வந்துருது. N10 பேஜிங் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பொலேரோ நியோ அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே இருக்குது. இது தவிர இந்த N10 வேரியண்ட்டில் ரியரில் 2 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துருது. இந்த இடத்துல ஒரு ஃபுட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ரோவில் 2 சீட் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுக்காக தான் வந்துட்டு இந்த ஃபுட் ஸ்டெப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இங்கே நீங்கள் உட்காரணும் அப்படின்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஸ்பேஸ் வந்துட்டு நீங்கள் ஆப்போசிட்டில் ஒரு ஆள் உட்காந்தாங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் சில்ட்ரன் சீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி இது வந்து பூட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறீங்க, ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு நிறைய பேர் ஒரு 7 பேர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இந்த சீட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இப்படி தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஹெட்ரூம் இங்கே கொஞ்சம் கம்மி தான். ஸோ பெஞ்ச் சீட் தான். நம்ம இதில் வந்துட்டு அவ்வளோவா கம்ஃபர்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அடிஷ்னலாக ஏதோ எமர்ஜென்சிக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ரெஸும் ஈஸி தான். அப்பேச்சர் நல்லா பெருசாக இருக்கிறதுனால எக்ரெஸ்லாம் பிரச்சனை இல்லை. எல்டர்லி பீப்புள் மட்டும் அந்த ஏறி இறங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. லாக்கிங் அன்லாக்கிங்குமே நம்ம இங்கேருந்து பண்ணிக்கலாம். ஸோ ரியரில் டெயில் லேம்ப்ஸ் வந்துட்டு ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்ப்ஸ், பிரேக் லேம்ப்ஸ், ரிவர்ஸ் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இதில் வந்து ஹாலஜன் பல்பில் தான் வருது. 2 சைடும் ரிஃப்ளெக்டருமே இந்த காரில் வந்துருது. ஸோ இப்போ நம்ம இந்த பொலேரோ நியோவோட செகண்ட் ரோ ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். டோர் ஹேண்டெலாம் ஒரு மேட் பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர்ஸ் வந்து ஓரளவுக்கு வைடாக ஓப்பன் ஆகுது. சின்ன டோர் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டெலாம் பிளாக் கலரில் தான் வருது. அண்ட் ரியர்லையுமே பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துருது. ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட்லாம் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் பாக்கெட்ஸ் 1 லிட்டர் பாட்டில் வைக்கலாம். அந்தளவுக்கு பெரிய டோர் பாக்கெட்ஸே இருக்குது. சீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய சீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அண்டர் தீ சப்போர்ட்டுமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு சீட் நல்ல லாங்காக இருக்குது. இன்கேஸ் பார்க்கலாம். ஓகே, ஈஸியாக தான் இருக்குது. வாவ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
சீட் வந்துட்டு இந்த ஆங்கிள் நல்லா இருக்குது, அதாவது ரிக்ளைன் ஆங்கிள் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அண்டர் தை சப்போர்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட் இந்த காரில் கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. ஒரு மோச்சா ப்ரௌன் கலரில் தான் இந்த இன்டீரியர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே வந்துடுது, அதில் கப் ஹோல்டர்ஸ்லாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஆம்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டுமே இந்த காரில் வந்துடுது. 3 பேர் உட்காரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்காரலாம். கேபின் நல்லா ஒய்டாக தான் இருக்குது, அதனால் 3 பேருமே கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் தான் இது. ரியரில் கேபின் லேம்ப் இந்த இடத்துல வந்துடுது. ஸோ ஒரு ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். லெக் ரூம் நீரும் வந்து ஓகே தான், நல்ல ஒரு லெக் ரூம் நீரும் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்டர் தை சப்போர்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த இடத்துல ஒரு மேக்சின் ஹோல்டர்ஸுமே வந்துடுது. சீட் பேக்கு பின்னாடி எல்லாமே ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு இந்த காரில் ரைட் ஃப்ளோ டெக் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் மல்டி டெரைன் டெக்னாலஜியுமே இந்த காரில் வந்துடும். பட் அது வந்து இந்த வேரியண்ட்டில் கிடையாது. N10 ஆப்ஷனல் வேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு மல்டி டெரைன் டெக்னாலஜி கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் விஷ்போன் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்துடுது. இது வந்துட்டு ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டேம்பிங்கோட வரும். அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா மல்டிலிங்க் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க வித் காயில் ஸ்ப்ரிங்ஸோட. அண்ட் இந்த ரைட் ஃப்ளோ டெக்னாலஜி ஆட் பண்ணதுனால கம்ஃபர்ட் லெவல்ஸ் முன்ன விடவே இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டிரைவ் ரிவ்யூ இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த காரோட இன்டீரியரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாரில் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருந்த பவர் விண்டோ கன்சோலை டோரில் கொண்டு வந்திருந்தாங்க. பட் இந்த பொலேரோ நியோவில் பார்த்தீங்கன்னா சென்டர்லேயே தான் வந்துட்டு அந்த பவர் விண்டோ கன்சோல் வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மோச்சா ப்ரௌன் கலரில் அந்த சீட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கலரில் கொடுத்தது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சீட் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் அழுக்காகாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷனுமே வந்துடுது. இங்கேயுமே அந்த பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்ட்லிங்குமே மேட் பிளாக்ல தான் வருது. ஃப்ரண்ட்லேயுமே டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்குலாம் அந்த காரில் நிறையவே ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஃபாகருக்கான பட்டன், இக்கானமி மோட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் வந்துருது. இது வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்எம்க்கான பட்டன் இது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணிக்க முடியும், பட் ஆனால் நம்ம க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம இந்த மஹிந்திரா பொலேரோ நியோவோட இன்டீரியரில் தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கீ ஃபாப் கிட்ட ஒரு இலுமினேஷன் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலரில், எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் வீல் வந்து ஒரு சர்க்குலர் ஸ்டியரிங் வீல் தான் வருது. இது ஃப்ளாட் பாட்டம்லாம் கிடையாது. இந்த இடத்துல ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ் வந்துருது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதில் க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. ஸோ டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னாலும் இங்கேயும் அந்த மோச்சா ப்ரௌன் கலர் தான். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர் அண்ட் டாக்கோமீட்டர் ரெண்டுமே அனலாக்ல தான் வருது. பொலேரோ நியோ பேஜிங் கொடுத்துருக்காங்க. டெல்டெயில் வச்சுலாம் எல்லா இடத்துலையுமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பே இன்ஃபர்மேஷன் வந்து, அதாவது டிரைவ் இன்ஃபோஸ் எல்லாமே வந்துடும். ட்ரிப்பே ட்ரிப்பி அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர் பார்த்தீங்கன்னா கீழே வந்துருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி வந்துருது. அண்ட் ஆல்சோ டிஸ்டன்ஸ் டு எம்டியுமே கொடுத்துருக்காங்க. இது தவிர ஸ்பீடோமீட்டர் வந்துருது. அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ வார்னிங் ஹிஸ்ட்ரி செட்டிங்ஸ், எஸ், ஸோ நிறைய இன்ஃபர்மேஷனை இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டியரிங் வீலுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்துருது. பட் ஆனால் டெலஸ்கோபிக் கிடையாது, டில்ட் மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சில் புதுசாக ஒரு டச் ஸ்க்ரீன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் மாதிரி இருக்குது. இதில் உங்களுக்கு ஒரு சில ஆப்ஸுமே வந்துருது. ப்ளூடூத், கார்பெட் லிங்க், ஈக்குவலைசர், மியூசிக், ரேடியோ செட்டிங்ஸ், ஸ்டியரிங் வீல், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு பார்த்தோன்னா ஒரு 4 ஸ்பீக்கர் அண்ட் 2 ட்வீட்டர் சவுண்ட் சிஸ்டம் வந்துடும். ஸோ ஜஸ்ட் நம்ம மியூசிக் போயிட்டு ஒரு சாங் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அதில் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே வந்துடும். ஸோ எஸ், இதுதான். இதில் அடாப்டிவ் கைட்லைன்ஸ்லாம் கிடையாது. பட் அந்த டச் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ரியா வியூ வருது. இதை சுற்றி ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளைமேட் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு மேனுவல் ஏசி தான் கொடுக்குறாங்க. இதில் வந்துட்டு ஏசி அண்ட் ஏசி எக்கோ அப்படிங்கிற ஒரு மோடுமே புதுசாக இப்போ வந்துட்டு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹசர் லேம்ப்கான பட்டன் இந்த இடத்துல வந்துடுது. இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி, ஒரு டைப் ஏ அண்ட் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் வந்துடுது. சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் இந்த காரில் வரும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. சைல்ட் லாக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையுமே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வருது. மேனுவலான ஹேண்ட் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு அடிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் as well as பேசஞ்சர் 2 பேருக்குமே தனித்தனியாக ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸ், இந்த இடத்துல சென்டரில் சின்னதாக ஒரு கப் ஹோல்டர் வந்துடுது. ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வைஸ் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இந்த காரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். க்ளோ பாக்ஸ் வந்து டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குது.
ரொம்ப குட்டின்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா டியூவல் ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துடும். அண்ட் ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் இந்த வேரியன்ட் கிடையாது. ஸோ மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். கேபின் லாம்ப்ஸ் இந்த இடத்துல ஹாலஜனில் வந்துருது. அண்ட் ட்வீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 ஸ்பீக்கர் ப்ளஸ் 2 ட்வீட்டர் சவுண்ட் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். ஸோ சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்போ இந்த காரில் டியூவல் ஏர்பேக்ஸ், ஏபிசிபிடி, கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் ஆங்கர்ஸ் வந்துட்டு இந்த காரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மஹிந்திரா பொலேரோ நியோவோட கீ. இதில் லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் ஹெட்லாம்ப் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு ஃபிளிப் கீ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம தாரில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ ஃபைனலி இந்த மஹிந்திரா பொலேரோ நியோ N10 வேரியண்ட்டோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 12.25 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. ஸோ இதுதான் கைஸ் இந்த மஹிந்திரா பொலேரோ நியோவோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஃபேஸ் லிஃப்டட் மஹிந்திரா பொலேரோ நியோ பற்றி உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video real soon. Take care, bye bye and drive safe.